அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜன்னத்தை கலாம் வ மக்ஃபிரத்தை மகாம் வ நூரே ஜிசாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் وبارك وسلم عليه. اللهم إنا نسألك الهدى والتقى والنقى والعفاف والغنى والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وإن الله لمع المحسنين. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان رحمة راحة وعفوا وعافية. اللهم اهدنا فيمن هديت وعافنا فيمن عافيت وتولنا فيمن توليت وباركنا فيما أعطيت. ورضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا. اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وإذنة عرشه ومداد كلماته. ربنا هب لنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. أما بعد، أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. حاميم والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين. فيها يفرق كل أمر حكيم. وقال النبي صلى الله عليه وآله وسلم: من صلى علي واحدا صلى الله عليه عشرة. وقال عمر بن الخطاب رضي الله عنه قال: اغتنم خمسا قبل خمس، شبابك قبل حرمك، وصحتك قبل سقمتك، وغناك قبل فقرك، وفراغك قبل شغلك، وحياتك قبل மௌத்திக். சர்வ புகழும் எல்லாமல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவுக. சாந்தியும் சமாதானமும் சய்யிதுல் காயினாத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னாரின் குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகீன்கள், சாலிஹீன்கள், நல்லுள்ளம் கொண்ட அனைத்து மக்கள், நம்முடைய தாய் தந்தை மனைவி மக்கள் பிள்ளை குட்டி பேரம்பேத்தி கியாமன் நொடி நாள் வரை அல்லாஹுவினுடைய ரஹ்மத்தும் கருணையும் கிருபையும் உண்டாகுவதுடன் நம்மை விட்டும் மறைந்த முன்னோர்கள், சாலிஹீன்கள், நம்முடைய தாய் தந்தை அல்லது இருவரில் ஒருவரோ அல்லது நம்ம கூட பிறந்தவர்களோ மரணித்திருந்தால்
அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து கண்ணு கட்டிய தூரம் அவருடைய கபரை விசாலமாக்கி அவனது கொடையாகிய அஃபுவை அதிகப்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஷஃபாத்திற்கும் கருணைக்கும் ரஹமத்திற்கும் துஆவிற்கும் அவர்கள் கொடுக்கின்ற நியாமத்தான வலது கையில் நாம் ஹவுலுல் கௌசரை அருந்தி பட்டோலை பெறுகின்ற ஒரு நற்பாக்கியத்தை தருவதுடன் நமக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் பிள்ளை குட்டி பேரம்பேத்தி கியாம நாள் நொடி வரை நம்முடைய முழு வாரிசுக்கும் முழு சமூக மக்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஷஃபாத்தும் ரஹமத்தும் கருணையும் என்றென்று நம்மளை சூழ்ந்து வெற்றிகரமாக ஆக்க நாம் அமலின் மூலமாக முயற்சித்து கொண்டிருக்க வேண்டும். எல்லா அத்தகைய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருள்வானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்த அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். இந்த ரஜபு நம்மிலிருந்து விடைபெற்று விட்டது. நாம் ரஜபை நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஷாபான் நம்மிலே 15 நாட்கள் நம்மை விட்டும் இன்றோடு முடிவடைந்து விடைபெற்று பராத் என்னும் விடுதலை பெறக்கூடிய மனிதனுடைய கலாக்கதரை மாற்றி அமைக்கக்கூடிய பராத்துடைய இரவிலே நாமெல்லாம் தயாராக இருக்கோம். இந்த ரஜபிலே ஷாபானிலேயும் ரமலானிலேயும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டது ரஜபிலிருந்தே நம்முடைய அமல்களை தொடக்க வேண்டும். விவாதிப்பதற்காக நேரமும் இல்லை, விவாதிக்கக்கூடிய வம்சமாகவும் நாம் இருக்கக்கூடாது. விவாதம் வெறும் வாதத்தோடு முடிந்துவிடும் என்பதை நாம் மறக்கவும் கூடாது. அந்த மாதங்கள் ரசூலுல்லாவுடைய திருவாயால் வெளியானதன் காரணமாக அதனுடைய மகிமைகள் ஏராளம் உண்டு. நாம் படித்திருப்போம், ஓரளவு கேட்டிருப்போம். அறியாத விஷயம் இன்னும் பல்வேறான விஷயங்கள் இருக்கின்றது. சிறான விஷயங்களை யாரும் அறிய முடியாது. மன் கதம சிர்ரஹு பலக முராதுஹு. ஒருவன் ரகசியத்தை மூடினான், பரசியத்தை அவன் மறைத்தான், அவன் மிக பெரும் வெற்றியை ஈட்டுவான் என்ற அரபியினுடைய வாசகத்தை நாம் பார்க்கணும். எல்லாம் எல்லா இடத்தையும் திறந்து விட முடியாது. கணவன் இருக்கா, மனைவி இருக்கா, பிள்ளை குட்டி இருக்கா, எங்கே எப்போ எதை எந்த நேரத்தில் திறக்க வேண்டுமோ அங்கே தான் திறக்கணும். ஒருத்தருக்கு அத்தியாவசியம் ஒன்றுக்கு கொள்ளைக்கு வருது, பெண்கள் ரோட்டில் உட்கார முடியாது. ஒரு ஆண்கள் அத்தியாவசியத்திற்காக வேண்டி ஒரு கல்யாண மண்டபத்தில் போய் நினைச்ச இடத்துல உட்கார முடியாது. இதெல்லாம் தெரிகின்ற ஆண்கள் பெண்கள் அறிவை இழப்பதற்காக விவாதம் பண்ணக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு உருவாகி இருக்கு. வாதம், விவாதம், சருகுதல், அதில் தோல்வியை தான் பார்க்க முடியவே தவிர விவாதத்தில் வெற்றி பார்க்க முடியாது. இஸ்லாம் என்பது முன்னறிவிப்போடு வந்தது. இஸ்லாத்தில் பின்னால் உண்டான அனைத்தையும் முன்னால் அறிவிக்கப்பட்டு அவனுக்கு நம்பிக்கை ஊட்டப்பட்டு அவனுக்கு செறிவூட்டப்பட்டதாக இஸ்லாம் அவனுடைய உடம்புகளிலே மிளிர்ந்து கொண்டிருக்கின்றது. அங்கனம் இருக்க நாம் எதற்காகவும் எப்போவும் யாரை கொண்டும் நாம் வாழ்வதற்காக, பின்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக ஆதாரத்தை தேடி அவதாரத்தை நாம் கைவிட்டவங்களாக ஆகக்கூடாது. காரணம், ஆதாரம் என்பதும் ஆதாரம் கொடுத்தல் என்பதும் ஆதாரத்தை தேடிக்கொண்டே அலைவதும் அதுவும் ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்டது தான். ஆனால் ரப்புல் இஸ்ஸா சொல்லிட்டானே,
இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் மூமினீன வல் மூமினாத் வல் காணித்தீன வல் காணித்தாத், அது தொடரில் சொல்கிறானே அல்லாஹ். நம்ம யாருக்காக அஞ்சணும்? யாரை கொண்டு நாம் ஏன் ஆதாரம் தேடிக்கிட்டாலேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்கல்ல, பாரிக்லனா ஃபீ ரஜப ஷஅபான். ஏறத்தாழ 1.5 மாத காலங்களாக இன்று வரை நாம் ஓதிக்கிட்டு வர்றோம். இப்போ அதிலேயும் இதிலேயும் ரமலானிலேயும் எந்த ஆதாரம் நமக்கு தேவையில்லையே. ஒரு மனிதனுக்கு திருமணம் முடிப்பதற்கு முன்னே திருமணம் தேவை. ஒரு கால் மரணித்து விட்டால் அவனுக்கு மறுமணம் தேவை. ஹயாத்தோடு இருந்தால் அந்த வாழ்க்கை தானே எல்லாத்திற்கும் முன்னோடியான வாழ்க்கை. அப்படி இருக்க நாம் எதற்காக வேண்டியும் அஞ்சாமல் அல்லாஹ் ரசூலை அஞ்சி மகத்துவமிக்க இஸ்லாம் என்னும் மார்க்கத்தின் வெற்றியிலே இது வளர்க்கப்பட்டதோ வாழ்க்கப்பட்டதோ கொடுக்கப்பட்டதோ அல்ல. இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். நாம் தீனிலே தான் இருக்கோம். சில அடவாடிக்காரர்கள் சொல்வார்கள், நாங்கள் ஆக்கப்பட்டோம் 3-4 தலைமுறைக்கு முன்னால். நீ ஆக்கப்பட்டிருக்கலாம், நாங்கள் ஆக்கப்படலை. அல்லாஹ் எல்லாத்தையும் படைத்தான் ஆலமே அருவாக்கில். கேட்டானா இல்லையா? அப்போ எவன் தஸ்லீம் ஆனானோ அவன் இங்கே தஸ்கியத்து இத்மீனானு பிறகு தஸ்லீமத்தை இங்கே பெற்றுருவான். அல்லாஹ் கேட்டானா இல்லையா? அலஸ்து பிரப்பிக்கும். அப்போ நாம் சொன்னோம், நம்ம ஈமான்தாரிய எப்படி சொன்னோம்? காலு பலா. அப்போ அந்த மூதேவியான அந்த ரூவை சொல்லிச்சு, என்ன சொல்லிச்சு? நீ தான், நான் தான் அப்படின்னுச்சு. அங்கேயே விவாதம் பண்ணி அங்கேயே ஒரு கோட்ஸ் எடுத்துட்டாங்க. எப்படி? இவன் மூதேவி, இவன் சீதேவி. வெண்மையாக உள்ளவர்கள் வலதுபுறம் சொர்க்கவாதி சீதேவி, கருப்பாக உள்ளவர்கள் இடதுபுறம் நரகவாதி மூதேவி. அப்போது நாம் சிந்திக்கணும், எதற்கும் எப்போவும் எந்த நிலையிலும் ஆதாரம் தேவையே இல்லை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் மீம் லாலிக்கல் கிதாப். இந்த வேதம் குர்ஆன். இந்த வேதம் ஹுதல் லில் முத்தகீன். முத்தகீனுக்கு மாத்திரம்தான் ஹிதாயத்தை கொடுக்கும். அந்த முத்தகீன் எப்படி இருப்பார்? யூமினூன பில் கைப். அல்லாஹ் ரசூல் சொன்ன மறைவான அத்தனையும் ஈமான் கொள்வார். வயுகீமூன ஸலா. தொழுகையை நிலைநாட்டுவார். வயூத்து ஜகா. தர்மம் என்னும் ஜகாத்தை நிர்ணயத்தில் 100% கணக்கிட்டு கொடுத்து விடுவார். வமிம்மா ரஸக்னாஹும். இதைவிட ரொம்ப உயர்ந்தது, ரொம்ப கண்ணியமானது, நாம் அளித்த ரிசுக்கிலிருந்து அவரை எல்லாத்திற்கும் உதவுவார். யுன்ஃபிகூன். செலவும் செய்வார். அப்போ அலிஃப்லாமுக்கு அடுத்து ஒரு முழு ஆயத்திலேயே அல்லாஹ் சொல்கிறானே யுன்ஃபிகூன் வரைக்கும். பிறகு சொல்கிறான் பாருங்க, உலாய்க்க அலாஹுதன். அவர்கள்தான் நேரான வழியில் இருப்பார்கள். மிர் ரப்பிஹும். ரப்பால் சொல்லப்பட்ட, ரப்பால் அது இயற்கையான இஸ்லாமிய மார்க்கத்தில் ரப்பால் மக்களை அதிலே பக்கம் சாய்க்கப்பட்ட அந்த மக்கள் எப்படி இருப்பாங்க? உலாய்க ஹுமுல் முஃப்லிஹூன். ரப்புடைய மார்க்கத்தில் ஹிதாயத்திலே இருப்பார்கள், இவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் இந்த எடுத்தவன குர்ஆனுடைய ஆரம்பத்தில் சொல்லிட்டான். அப்புறம் எதுக்குங்க நமக்கு ஆதாரம்? படித்து முடித்து பட்டமளிப்புகளாக நம்ம வாங்குகிறோம், எந்த துறையானாலும் வாங்கிட்டு எனக்கு பட்டமளிப்புலான்னு ஒருத்தன் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா? முடியாது. ஏதாவது ஒரு தடவை தான் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது நான் பட்டப்படிப்பு படிக்கிறேங்க, முடிக்க போகும்போது நான் டிகிரி வாங்க போகிறேங்க, பட்டமளிப்புலாங்க சொல்கிறோமா இல்லையா? அப்போ நிர்மூடித்தனமான அடவாடித்தனமான பேச்சுக்கள், அகங்காரங்கள்
தஅவாக்கள் இதைகளையெல்லாம் நாம் எதிர்நோக்கி செய்வது இஸ்லாத்திற்கு புறம்பான செயல் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த ரமலான் நெருங்குது. கூச்சல்களையும் குழப்பங்களையும் சிறு பிள்ளைகளை நாடகத்தை போன்ற நடிக்க விட்டும் சிலர்கள் செய்வார்கள். அதெல்லாம் தூக்கி அப்புறப்படுத்துங்க, எரிஞ்சிருங்க. உண்மை எதுவோ அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த சொல்லி கொடுத்த நடந்து காண்பித்த வழிமுறையின் பிரகாரம் நாம் வாழணும். சுமநாச்சுக்கும் சொல்லுவாங்க நபி வழி எங்கள் வழி எங்கள் வழி நபி வழி, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நபி வழி நாம் செல்லும் சீர்திருத்த வழி. அது அகீதாவின் கொள்கைகளை மூலமாக கொண்டுள்ளது. அடிப்படையிலே நாம் சிந்திக்கும்போது 1 மாத காலம் அல்ல, 90 நாட்கள் சொல்லி கொடுத்தாங்க. ஓதுங்க இந்த துவாவை. பாரிக் லனா அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷாபான் வ பல்லிகுனா ரமலான். ஏன் அதுக்கு பாரிக்கு வரல, பல்லிகுன்ட்டாங்க. இந்த 3 மாத காலங்களும் ஒரு பெண் கர்ப்பமுற்றால் முதல் மாதம், 2வது மாதம், 3வது மாதம் எவ்வளோ உயர்ந்ததாக அவளுக்கு கருதப்பட்டு அந்த குழந்தை பெறுவதற்கு அவள் காரணமாகின்றாளோ, இதுபோன்று இந்த ரமலான் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் உருகின்றது, கர்வத்தை அறுக்குகின்றது. ரமல் அவனுடைய உள்ளத்தில் உண்டான தீங்குகளை எரித்து உள்ளத்திலிருந்து எரிந்து விடுகின்றது. அதனால தான் பல்யகு என்று சொன்னாங்க. அதை மட்டும் ரமலான இதனுடைய அடிப்படையில் முதல் மாதம் முடிஞ்சிருச்சு. இப்போ 2வது மாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த 2வது மாதத்திலே தான் அருள்மிக்க ஒரு இரவு. அதை அல்லாஹ் குர்ஆனிலே சான்று பகர்றான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நல்லா சிந்திக்கணும். ஹாமீம். இது இந்த ஹாமீம் என்பதற்கு முஃபஸ்ஸிர்கள் சூஃபிகள் பல்வேறான தஃப்சீர் விளக்கம் கொடுக்குறாங்க. அது அப்படி இருக்கட்டும். ஏன்னா அது சாமானிய மக்களுக்கு விளங்கக்கூடிய ஒன்று அல்ல. விளங்கியவர்கள் விளங்குவார்கள். அல்லாஹ்வுக்கு எப்படி சில விஷயங்கள் அர்த்தங்கள் இல்லையோ அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு, அதே போன்று இந்த ஹாமீம் இது மாதிரி யாசீன், தாசீன் அப்படி வரக்கூடிய தாஹா இப்படி வரக்கூடிய எழுத்துகளுக்கெல்லாம் தனிப்பட்ட ஒரு அர்த்தத்தை இதுதான் முடிவு என்று எவனாலும் சொல்ல முடியாது, எந்த அறிஞனாலும். அடுத்து சொல்கிறான்ல, வல் கிதாபில் முபீன். தெளிவான இந்த கிதாப், இந்த வேதத்தின் மீது விளங்குதா உண்மைப்படுத்தி அல்லாஹ் சொல்கிறான். இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா இன்னா குன்னா முன்திரீன். நாம் இந்த குர்ஆனை பரக்கத்தான அருள்மிக்க இரவிலை இறக்கி வைத்தோம். இந்த குர்ஆனில் அச்சம்பூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய சப்ஜெக்டுகள் நிறைந்திருக்கு. ஃபீஹா இந்த இரவிலே தான் யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம். ஹக்கீம்டா அல்லாஹ்வால் செய்யப்பட்ட தீர்ப்பின் அம்ருகள் அனைத்தும் பிரித்து மாற்றி அமைக்கப்பட்டு கலாக்கதிர்களை ஏற்படுத்தப்படுகின்றது. அம்ரன் என்ன விஷயம்? அல்லாஹ்வுடைய அம்ரு. மின் ஐந்தனா இன்னா குன்னா முர்சலீன். அதாவது நம்மிடத்திலிருந்து நபிமார்களுக்கு காண்பித்து கொடுக்கப்பட்டு நபிமார்களின் மூலமாக பிரஜைகளுக்கு வருது. ரஹ்மத்தம் மிர் ரப்பிக்க, அல்லாஹ்விடத்திலிருந்து ரஹ்மத்தும் கருணையும் கிருபையும் ஹயாத்தும் மௌத்தும் எல்லாம் இந்த இரவில் நிர்ணயிக்கப்படுது. இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம். அல்லாஹ் பார்ப்பவனும் கேட்பவனுமாக இருக்கிறான். சமீஉ கேட்பவன், அலீம் அறிந்தவனுமாக இருக்கிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்பிஸ் சமாவாத்தி வல்லருள். வான பூமியுடைய ரப்பாகிய அல்லாஹ் வமா பைனஹுமா இன் குன்தும் மூக்கினேன். நீங்கள் வானம் பூமியுடைய ரப்பாகிய அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கு மத்தியிலே நம்பிக்கை இருக்கணும். மூக்கினின் உறுதி மிக்கவர்களாக இருக்கணும். லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. ஒய் மீத், அவனே மரணிக்க செய்கின்றான். யுஹி ஹயாத்தாக்குறான், ஒய்யுமீத்து மௌத்தாக்குறான். ரப்புக்கும் ரப்பு ஆபாய்க்கும், உங்களுக்கும் மூதாதையர்களுக்கும் பின்னால் வரும் சந்ததிகளுக்கும் அவன் தான் ரப்பு அல்லாஹ்.
ஆபாவுக்குமுல் அவ்வலீன், உங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவன் தான் ரப்பு அப்படின்ட்டு இவன் அல்லாஹ் இந்த சப்ஜெக்டை சொல்கிறான். இப்போ இந்த பராத்தில் என்ன அப்படி விசேஷம் இருக்குது? சில பேர் சொல்லுவாங்க தவறான மெசேஜ். அல்லாஹ் இவ்வளோ பெரிய ஆயத்தை சொன்னதுக்கு பிறகு எவனுக்கு எந்த கருத்து இருக்குங்க அதை மாற்றி அமைக்க? பராத் என்பது ஒரு இரவு உண்டு. அதே நேரத்தில் அந்த பராத்திலே தான் ஃபீஹா யுஃப்ரக்கு குல்லு அம்ரின் ஹக்கீம், ஆஜால் தவணைகள், மௌத்து ஹயாத்து. ஒரு கால அவன் இந்த வருஷம் மௌத்தானு இருக்குது, அவன் அழுது தொழுது கேட்டதுனால எல்லாம் ஹயாத்தை நீட்டி போடுறது, அர்சாக் புது கணக்குன்னு சொல்லுவாங்க. வருடம் ஏப்ரலில் புது கணக்கு பார்க்குற மாதிரி இந்த சபே பராத் இந்த இரவுல அல்லாஹ் மனிதர்களுடைய ஆஜால்களை, அவனுடைய தக்தீர்களை, அவனுடைய மௌத்தை ஹயாத்தை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து நிர்ணயிக்கின்ற, துவா அங்கீகரிக்கப்படுகின்ற, குறிப்பாக மானிட சமூகத்தில் பாவங்களை மன்னிக்கப்படுகின்ற ஒரு அருள் கிடங்காக இந்த இரவை அல்லாஹ் நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றான். அது யாரால்? நம் உயிருக்கு மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஷஃபாஅத் எனும் துஆவால். நாம் அவைகளை தக்க வைக்க, அவர்களை பேணி பாதுகாக்க இன்றைய இரவு 3 யாசின் ஷரீஃப் ஓதுவாங்க. 1, யாரிடத்தும் தேவையாகாமல் அல்லாஹ்விடத்தை மட்டும் கேட்டு பெற்று தேவையாகி உலகத்தை வாழ்வதற்காக ரிஸ்க்கு. அதுக்கு பிறகு யாரிடத்தையும் தேவையாகாமல் அல்லாஹ்விடத்தை தேவையாகிறது. 2வது யாசின் வறுமை, நோய், நொடி, முசீபத்து இவைகள் நீங்க. 3வது யாசின் மானிட சமூகத்தில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு ஹல் மின் முஸ்தக்ஃபிரின், அல்லாஹ் கேட்குறான், ஹல் நீங்கள் யாராவது கேட்க மாட்டீர்களா? முஸ்தக்ஃபிரின், என்னிடத்தை பாவ மன்னிப்பு, ஃபஸ்தக்ஃபிரூஹு, அவனை இன்று இரவு நான் மன்னிக்கின்றேன். அப்போ மன்னிச்சிட்டா அடுத்த பராத்து வரைக்கும் இவனுக்கு எத்தகைய கவலையுமே இல்லை. கவலையும் விசனமும் துக்கமும் நமக்கு குற்றத்தின் காரணமாகத்தான் ஏற்படுகின்றது. அதிலே மனிதர்கள் மரணம், ரிசுக்கு, பிள்ளை பெறுதல், திருமணம், அதே மாதிரி திருமணத்தில் உயர்வுகள் தாழ்வுகள், இவைகளையெல்லாம் அல்லாஹ் அவனுடைய நாம் கேட்க கேட்க என்னுடைய அடிமை தப்பு செஞ்சாலும் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறான்னு மன்னித்து இவனுடைய வாழ்வின் ரகசிய கதவுகளை திறந்து அவனுக்கு அருள் பாலிக்க ஆரம்பிக்கிறான்லாம். அதை நம்முயிர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத்தாக நமக்கு வாங்கி தர்றாங்க. அதிகமாக இந்த மாதத்தில் நம்ம ஸலவாத் ஓதணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சல்லா அலைய வாஹிதன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷர, எனது உம்மத்தில் ஒரு மனிதன் ஸலவாத் சொல்லானேயானால், ஒரே ஒரு தடவை சொன்னால் அல்லாஹ் 10 முறை சொல்கிறான். இந்த நிஅமத் இவனுக்கு ரமலானிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சுத்தப்படுத்துகிறான், அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறான், தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான், அவனுக்கு ரிஸ்கை விசாலப்படுத்தி கொடுக்குறான், பிள்ளை குட்டி இல்லைன்னா பிள்ளை குட்டி தர்றான், தொழிலில் பறக்கச் செய்கிறான், அவனுடைய நோய் நொடிகள் நீக்கி வைக்கிறான். நாம் எந்த வகையில் எப்படி கேட்குறோமோ அல்லாஹ்ட்ட அணுகுமுறையில் அப்படியெல்லாம் அல்லாஹ் தருவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அருள் மாதத்தின் மூலம் கர்ப்பம்தான் இந்த இரவு. இந்த இரவை யாரும் விட்டுறாதீங்க. அவன் சொன்னான், இவன் சொன்னான், தோளான் சொன்னான், துருத்தி சொன்னான் அப்படின்லாம் பார்க்காதீங்க. தோளான் திருத்திக்கெல்லாம் இங்கே வேலையே இல்லை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, 5 விஷயத்தை கொண்டு நீ பேணிக்கேண்டாங்க. ஷபாபக்க கபல ஹரமிக்க, உன்னுடைய வாலிபத்தை, வயோதிகம் வந்து தள்ள முடியாத நடக்க முடியாத காலகட்டம் வருமே, அதற்குள் நீ நல்ல வழியை உன்னுடைய வாலிபத்தை பயன்படுத்து. வசிஹத்தக்க கபல சக்குமத்திக்க, உன்னுடைய சிகத்து நலத்தை, உடல் ஆஃபியத்தை,
சிரமங்கள் வருவதற்கு முன், நோய் நொடிகள் வருவதற்கு முன், கஷ்டங்கள் வருவதற்கு முன் பயன்படுத்திக்கொள் சிகத்தை. வகினாக்க கபில ஃபக்ரிக்க, வறுமை வரும் முன் செல்மையை அல்லாஹ் ரசூலுடைய பாதையிலே செலவு செய்து அல்லாஹ் ரசூலுக்காக நீ ஆக்கிக்கொள். ஓ ஃபராகக்க கபில ஷுகுலிக்க, உனக்கு ஓய்வு பின்னாலே உனக்கு ஓய்வு வரும் பார்த்தியா, அந்த ஓய்வு வருவதற்கு முன் நீ நல்ல முறையில் உன்னை வேலையை வாங்கிக்கொள். வ ஹயாத்தக்க கபில மௌத்திக்க, மரணம் வருவதற்கு முன் உன் ஹயாத்தை நல்ல வழியிலே செலவு செய். இந்த 5 விஷயத்தை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொன்னாங்க. இந்த 5ம் இந்த இரவிலே மனிதர்களுக்காக வேண்டி அதை நிறைவேற்றி காண்பிக்கப்படுகின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 1 வாலிபம், 2வது சுகாதாரம், 3வது செல்வம், 4வது ஓய்வு, 5வது ஹயாத். இந்த 5ஐயும் கொண்டு நீ தேடி அணிந்து கொள் என்று சொல்வது இந்த ஒரு இரவில் மாத்திரம்தான் முடியும். அடுத்து பல நிலைகள் இருந்தாலும் கூட அது மாற்றி அமைக்கப்படும் என்பதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை. நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகையினால் இந்த ரஜபு, அருள்மிக்க ரஜபு முடிஞ்சு பொருள்மிக்க ஷாபான் நம்மிடத்தே வந்து அதிலேயும் பராத் விடுதலைக்குரிய நாள், குற்றவாளிகளை மன்னிக்கப்பட்டு விடுதலைக்குரிய நாள் என்று இந்த ஷாபானுடைய இந்த இரவிலே ஒரு பெயர் வைத்து ஃபீஹா யுஃபுரகு குல் அம்ருன் ஹக்கீம் என்ற ஒரு ஆயத்தையும் அல்லாஹ் கொடுத்துருக்கான் கிஃப்டாக. நாம் என்ன செய்யணும்? முடிஞ்சளவு இன்றைய பராத்தில் மகரீபில் 3 யாசின் முன்னால் சொன்னதை போன்று ஓதணும். பிறகு அல்லாஹ் குர்ஆனில் கேட்குறான், அன்சல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் முபாரக்கா, நாம் பரக்கத்து பொருந்திய நீரை வானிலிருந்து விண்ணுக்கு நாம் இறக்கி வைக்கவில்லையா? பரக்கத்து பார்த்தீங்கன்னா பராத்தும் பரக்கத்து, அல்லாஹ்வுடைய அந்த நீரும் பரக்கத்து. அப்புறம் சொன்னால் வஜஅல்னா மினல் மா குல்ல ஷைஇன் ஹய்யின் அஃபலா யுமினூன், அல்லாஹ் நீரிலிருந்து தான் ஒவ்வொரு ஹயாத்தையும் அல்லாஹ் படைச்சிருக்கான். அப்படி படைத்ததில் மனிதர்களுக்கு, ஒட்டுமொத்த படைப்பினங்களுக்கு அல்லாஹ் அஷர லதாயிஃப் 10 விஷயத்தை பற்றி குறிப்பிடுறான். அல்லாஹ் அர் ரிக்கத்து வல் லபனு வல் குவத்து வல் லிசானு வல் சஃபாவத்து வல் ஹரக்கத்து வல் ருத்தூபத்து வல் புரூதத்து. இந்த 10 விஷயத்தை அல்லாஹ் படைத்தான். 10லையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன செஞ்சான்? தவாது, ஹயாத், இந்த 3 அதை சுற்றி இந்த 2லையும் தவாதுவும் ஹயாத்தும் அல்லாஹ் வச்சான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதில் 10 விதமான குணங்களை வச்சுருக்கான். 10 விதமான கல்பு. லதாயிஃபில் மூமினை படைத்தான். ரிக்கத்தில் கல்பை வச்சான், கல்புன்னா ஹார்ட். லபனில் ஹல்க் படைப்பை வச்சான். குவத் சக்தியில் தாத் அவனுடைய முழு உழைப்பையும் வச்சான். லதாயிஃபத் என்பதில் நஃப்ஸை வச்சான். சஃபாவத் என்பதில் அமலை வச்சான். ஹரக்கத் என்பதில் ஹபரை வச்சான். ருத்தூபத் என்பதில் கண்ணை வச்சான். புரூதத் என்பதில் குற்றங்கள், மனுஷன் செய்ய குற்றங்கள். தவாது இந்தல் ஹல்க், அல்லாஹ்விடத்தில் நாம் அடிபணிந்து தவாதுவாக வாழ்வதற்காக நம்மளை ஒரு சிறந்த படைப்பாக வச்சு என்ன செஞ்சான் அல்லாஹ்? பிறகு ஆலமே அருவாகிலை படைத்து அங்கே சில நிகழ்வுகளுக்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுவர்க்கம் சென்று அந்த சுவர்க்கத்திலிருந்து சில கனிகள் புசிக்க வேண்டாம் என்ற போது அவர்கள் மாறு புரிந்து அந்த கனிகளை உண்ணுகின்ற, அல்லாஹ் சொன்னதை மறந்து, எதிர்த்தில்லை மறந்துட்டு அதை சாப்பிட்டுட்டான். இதன் காரணமாக
அவர்கள் இந்த உலகத்தை தூக்கி எறியப்படுறாங்க. அதன் காரணமாகத்தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்று சேர்ந்து இருந்த பொழுது ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தம் வக்கீனா அதாபன்னார் அப்படின்றது அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததோட ரப்பனா லரம்னா அன்ஃபுசனா வ இல்லம் தஃபிர் லனா வ தரஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். மானிட சமூகத்தில் நிறைந்த பாவங்களை மன்னிப்பதற்கு, அவனுடைய ஆயுட்காலங்கள் முழுவதின் பாவங்களை மன்னிப்பதற்கு இந்த தஸ்பீஹ். முதல்ல சொன்னது ரிஸ்க்குக்கு, உலக வாழ்க்கைக்கு, நீதத்துக்கு. இரண்டாவது சொன்னது நம்முடைய மஃபிரத்துக்கு, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு நாம் உயர்வதற்கு. ஹைர். இந்த இரவில் நாம் இப்போ செய்ய வேண்டிய அமல்கள் என்ன அப்படின்டா, யாருக்கு என்ன வேணுமோ பல கருத்துகள், பல நோட்டீஸுகள், பல இதுகள் சொல்லுவாங்க. சூஃபியாக்கள் சொன்னது அவங்களுக்கு கருத்துகள் தென்பட்டது. இதில் அமல்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ சுருக்கமாக மகரிபில் முதல்ல என்ன செய்யுங்க. போன வருஷத்துலேருந்து இந்த ஷாபான் வரைக்கும், பராத்து வரைக்கும் அல்லாஹ் நம்மளை வச்சுருக்கான். சுக்ரியா தொழுவுங்க. போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு எல்லாம் தேவையை பூர்த்தி ஆகி கொடுத்தான். அதில் உங்களுக்கு தெரிஞ்சதை ஓதுங்க. ஓதிட்டு குல்ஹுல்லா 100, இன்னா ஆத்தைனா 100, இதா ஜா வல்லுஹா வல்லைலி வத்தீனி வஸ்ஸைத்தூனி 3 சூறாவும் 33 33 ஓதிட்டு செலவாத்து 301 தடவை. உங்களுக்கு என்ன செலவாத்து தெரியுமோ அதை ஓதுங்க. சுக்ரியா. அதுக்கு பிறகு இஸ்திகாரா. இனி வரும் ஆண்டு வரை எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் குடும்பத்தை, மனைவி, மக்களுக்கு, பிள்ளை குட்டி, பேரம் பேத்திக்கு அவங்களுக்கு என்ன தேவைக்க வியாபாரங்கள், கொடுக்கல் வாங்கல் ஹலாலாக இருக்கணுன்றதுக்காக வேண்டிய ஹயாத்தில் குறைபாடுகள் இல்லாமல், நோய் நொடி இல்லாமல், சிறிய பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகாமல், எல்லா மருந்துக்கும் குரானில் எனக்கு கொடுன்னு சொல்லி நம்ம இஸ்திகாரா தேவை. அடுத்த ஆண்டு வரை என்னுடைய நீ பாதுகாரு, குடும்பத்தை எல்லாத்தையும் பாதுகாருன்னு சொல்லி நீங்கள் ஓதுங்க. ஓதிட்டு ஹுவல்லாஹுல்லதி 31 தடவை. லக்கது ஜாக்கும் சூரத்து தௌபாவில் வருது. இப்போ லக்கது ஜாக்கும் நீங்கள் ஓதுங்க. அல்லாஹ்வுடைய இஸ்மும் ரசூலுடைய இஸ்மும் அது. அதை ஓதிட்டு அதுலேயும் அதை 31 தடவை ஓதுங்க. ஹுவல்லாஹுல்லதியையும் லக்கது ஜாக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் என்ற ஆயத்தை. முன்னால் மட்டும் இல்லை, அதில் ஒரு முழு ஆயத்து வருது. அந்த ஆயத்தை நீங்கள் ஓதிக்கங்க. பிறகு இஸ்திஃபார் ஓடுங்க. அஸ்தஃபிருல்லாஹல் அலீம் அலீம் இல்லதி லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் வாத்தூபு இலைஹ் 301 தடவை ஓதிட்டு அதுக்கப்புறம் ரப்பி ஹப்லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் வ ஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா ஒரு 31 தடவை, கூடுனது 101 தடவை. இப்போது சுக்ரியா நஃபில் தொழுதுட்டீங்க, இஸ்திகாரா தொழுதுட்டீங்க. பிறகு மூணாவதாக மகரிபில் யாசின் ஓதுவாங்க அஜர்த்து. அதுக்கு பிறகு தௌபா நஃபில். தௌபா நஃபில்ன்றது என் வாழ்நாளில் முன் செஞ்ச பாவம், பின் செஞ்ச பாவம், இனிமேல் பாவம் செய்யாமல் கேளுங்க அல்லாட்ட. அவன் அதை கேட்காத இதை கேட்காதேன்னெலாம் சொல்லுவான். அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஐஸ் ஃபேக்ட்ரியில் ஐஸ் செய்கிறான். சாதாரண ஐஸ்லேருந்து, சேமியா ஐஸ்லேருந்து, பால் ஐஸ்லேருந்து, பீப் ஐஸ்லேருந்து, டொமேட்டோ ஐஸ் வரைக்கும் செய்கிறான். விராட்டிஸாக அது மட்டும் விராட்டிஸாக வேணும். தௌபாவை விராட்டிஸாக கேளுங்களேன். எத்தனை விதமான தௌபா இருக்குது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் மின் மாசி வல்லா வ குல்லு ஷைஇன் யகூலு அல்லாஹ். கடலே துடிக்கும் இந்த தஸ்பீக். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் ஓதுங்க. சின்ன தஸ்பீக். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். பிறகு என்ன வேணுமோ இதை ஓதிட்டு வளமையாக நீங்கள் போய் டீயை குடிச்சு போட்டு ஒன்றுக்கு இருந்துட்டு இன்னைக்காவது பயன்படுத்துங்க. மகரிப் டீ இஷா வரைக்கும் பள்ளியில் இருந்து என்ன வேணுமோ நீங்கள் தொழுவுங்க. அவாபின் நஃபில் தொழுவுங்க. 2 6 ரக்காயத். உங்கள் வாழ்நாளிலே செய்யலைன்றாலும் இன்றைக்கி தொழுதுட்டிங்கன்னா ரெக்கார்ட் ஆகிரும். முதல் இரவு எப்படி இருக்கும் உங்களுக்கு? பச்சக்குன்னு இருக்கும். அதை பார்த்துட்டிங்கன்னா உலகத்தையே மறந்துடுவீங்க முதல் இரவு கல்யாணத்தில். அந்த மாதிரி இந்த பராத்துடைய இரவை பார்த்து நீங்கள் நான் சொன்ன அந்த 2 6 ரக்காயத்தை தொழுதுட்டு என்ன தொழுக? முதல்ல சுக்ரியா, 2வது இஸ்திகாரா, 3வது தௌபா. பிறகு
நம்ம தேவையை ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் முடிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு இது ஓதணும், இது தொழுகணும். அவாபின் நஃபில் 2 2 2 6 ரக்காயத்து போதும். இதை வளமையாக நீங்கள் செய்ய சொல்லலை, இன்றைக்கி செய்யுங்க. அவாபின் நஃபில் மட்டும் தினம் வந்தீங்கண்டா நீங்கள் என்னன்னு சொன்னால் பறக்கும் தட்டில் பறக்கிற மாதிரி உங்களை உலகத்தையே எல்லாம் லேசாக்கி வச்சுருவான். உங்கள் கால்கடியில் இருக்கும் உலகமே. எல்லா வலில்லாஹில் ஹம்து, எல்லா சர்வ புகழும் அவனுக்கு. அவன் தருவானா இல்லையா? ஹைர், இன்ஷா அல்லாஹ் ஹயாத்தா கொடுத்தா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்து இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி இரவு பயன்படுத்துங்க. பிறகு இஷாவுக்கு பிறகு பள்ளிகளில் பயான் நடக்கும், திக்ர் மஜ்லிஸ்கள் அது இது எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் அந்த இரவை முடிஞ்ச அளவு ஹயாத்தாக்குங்க. நோன்பு நோருங்க. அது இல்லை இது இல்லை ஆதாரம் இல்லைன்னா விட்டுருங்க. ஜட்டி கடையில் விற்கிது, வாங்குற விருப்பம் பெறவன் தான் போடுறான். பாவடை விற்கிது, அது யார் போடுவா? பெண்களுக்கு உள்ளாட. ஒரு ஆம்பளை போய் எனக்கு ஒரு 400 பாவடை கொடுன்னு சொல்லி டெய்லி ஒரு பாவடையை மட்டும் உடுத்திட்டு தெரிய முடியுமா? இல்லை ஒரு பெண்ணு வந்து எனக்கு ஒரு லுங்கி கொடு, அதை மட்டும்தான் நான் உடுத்துவேன்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அற்ப உதாரணம். நீங்கள் உயர்வாக ஆகுவதற்கு உயர்வான அந்தஸ்தையே நாடி அல்லாஹ் ரசூலை மறந்து விடாமல், மறக்காமல், வெறுக்காமல் நீங்கள் இந்த பராத்தின் மூல நிலைகளை அடைந்து முக்கோணத்திலும் எக்காலமும் வெற்றி பெற அல்லாஹுடைய அருளும் ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாகுவதுடன் இந்த பராத்துடைய நள்ளிரவு வாழ்த்துக்கள் அல்லாஹ் நம்முடைய எல்லா விதமான நோய்களையும் நீக்கி சேம நலத்தோடு வாழ வைப்பதுடன் எல்லா அருள்களும் நாம் கேட்டும் கேட்காமையும் அல்லாஹ் எதெல்லாம் தர வேண்டும் என்று நினைக்கின்றானோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஷஃபாத்தையெல்லாம் நமக்கு அதை நெருக்கி வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அத்தனையும் நாம் கேட்காமல் அல்லாஹ் தந்தருள்வானாக, நம்மை மன்னிப்பானாக. எக்காலத்திலும் நம்மை உயர்ந்தவர்களாகவே இம்மை மரணம் சக்கராத் கபுர் உள்ளே பிறகு மைஷர் பிறகு அதுக்கு பிறகு அல்லாஹ் ரசூலுடைய லிவாவுல் ஹம்து பிறகு இந்த ஹவுலுல் கௌசர் தடாகம் குடிக்க எல்லா நசீபையும் எளிதாக ஆக்கி பணிகளை போன்று நம்மை அதை எட்ட வைப்பானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்லிம் தஸ்லிம். சலாமுன் அலைக்கும் மனித்தப அல் ஹுதா ஃபத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன் ஹுஸ்து வரப்புல் காபா மினஷ் ஷாபான் வலைலத்து நிஸ்ஃபு ஷாபான்.